நண்பா இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறோம். என்ன டிஷ்னால் இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் கிரேவி செமையாக இருக்கு பாருங்க. பாயில் பண்ணியாச்சு ஏற்கனவே பாருங்கள். இந்த பாருங்கள் மாஸ்டர், இது வந்து எப்படின்னா இதில் எடுத்து இது வந்து ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணி போட்டுருவோம், அவ்வளோதான். ஸ்கின்னில் போட்டாச்சு. ஸோ இதை மட்டும் பாருங்கள் இங்கே வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி மாஸ்டர் தான் பண்ணிகிட்ருக்காரு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஸ்டர் இருக்கார் பாருங்கள். மாஸ்டர் முடியெல்லாம் வெட்டிட்டாரு பாருங்களா. ஸோ அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி சொன்னாங்க. ஸோ இப்போ 500 ரீச் ஆகிட்டு இன்னொரு 500 ரீச் ஆகணும், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோவில் போகலாங்களா? சூப்பராக நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் கிரேவி வச்சு உருளைக்கிழங்கு நீங்கள் போடலாம், நல்லாயிருக்கும். ஆனால் உருளைக்கிழங்கு போடல கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம உருளைக்கிழங்கு போடாமல் வெறும் முருங்கைக்காய் போட்டு கிரேவி மாதிரி வைக்கிறோம். சூப்பராக இருக்கும். ஸோ இது மாதிரி வச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. ஸோ வீடியோவில் போகலாங்களா? வருங்க. இந்த மாதிரி ஸ்கின்னு நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா, சூடாக இருக்குது பாருங்க. நல்லா பெருசு பெருசாக நல்லா பாயில் பண்ணியாச்சு. ஸோ இது பாயில் பண்ணுறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆச்சா மாஸ்டர்? 20 நிமிஷம் ஆச்சுங்களா? பாருங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். அது ரொம்ப இந்த மாதிரி விதையாக இருக்கு பாருங்க. இங்கே 2 வெங்காயம் போட்டிருக்கோம், நல்ல பெரிய வெங்காயமாக. ஸோ சாப்பிட்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம், பேட்டர் மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டொமேட்டோ, தக்காளி ஒரு அளவு போட்டிருக்கோம், 1. ஸோ சூப்பராகும் ஓகே நண்பா. ஸோ இதுதான் நம்ம எப்படி செய்யணும்னு சொல்லி பாருங்கள். மாஸ்டர் ரொம்ப நேரம் நின்று கால் வலிக்க ஆரம்பிச்சு கூட உட்காந்துட்டார் அவர் பாருங்கள். உட்காந்து பண்ணிகிட்டு இருக்காரு. கொஞ்சம் தான் இருக்குது பார்க்கணும். இன்னும் ஆயில் நம்ம பாருங்கள். இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 15 ml போட்டிருக்கோம். ஸோ வெங்காயம்லாம் போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டுருக்கு. கருவேப்பிலை பாருங்கள். இதுதான் இங்கே பாருங்கள். இது போட்டிருக்கோம், வர மிளகா போட்டிருக்கோம், கருவேப்பிலை எல்லாம் போட்டிருக்கு. ஸோ என்னன்னா கொஞ்சம் மிஸ்டாக இருந்துச்சு, கொஞ்சம் நான் வெளியில் போயிட்டேன். ஸோ அதுக்குள்ளே மாஸ்டர் பண்ணிட்டாரு. கடுகு போட்டிருக்கு, கருவேப்பிலை, கடுகு, மிளகா வத்தல். கடுகு எத்தனை? ஒரு 1 கிராமில் 1 கிராம் லெவலில் போட்டிருக்காரு. ஓகே நண்பா. ஸோ வரமிளகா வந்து ஒரு 3 போட்டிருக்காரு, அதை உடச்சி வச்சு போட்டிருக்கோம். நீ சொல்லிட்டே இல்லை. தக்காளி போடுறாரு. தக்காளி போட்டாச்சு, வெந்துட்டுருக்கு. ஸோ ரொம்ப நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இது என்னது? கறி மசாலாவா? மல்லிப்பொடி. ஸோ மல்லிப்பொடி ஒரு 10 கிராம் போடுறாரு. ஸோ மஞ்சள் தூள் ஒரு 1 கிராம் 2 கிராம் அந்த லெவலில் போட்டுருங்க. ரொம்ப போட்டிங்கன்னா மஞ்சள் ஆகிடும். ஸோ மிளகாப்பொடி ஒரு 5 கிராம் போட்டுருங்க. கொஞ்சம் காரமாக வேணும்னா உங்களுக்கு ஜாஸ்தியாக போட்டுருங்க. எங்களுக்கு காரம் ஒரு 5 கிராம் போதும். வேறு லெவலாக இருக்குது. உப்பு போடுறோம், தேவையான உப்பு போட்டுங்க. சால்ட்டு தான் போடுறோம். மாஸ்டர் கல் உப்பு யூஸ் பண்ணுறதில்ல, நான் தான் கல் உப்பு யூஸ் பண்ணுறோம். நம்ம சால்ட்டு யூஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான் பாருங்கள். இப்போ இந்த முருங்கைக்காவை பாயில் பண்ணி வச்சு அதில் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். அதுதான் ஜீரா ஒரு 1 கிராம் லெவலில் போட்டுக்கிறேன்பா. ஸோ மேலால் போட்டிங்கன்னா அப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி தான் நம்ம சார் கரப்புன்னு இருக்கும். ஸோ அதோட எண்ணெயோடு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இதாக இருக்காது. சூப்பராக இருக்கும்.
பாருங்க இப்போ தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிறோம். கிரேவி மாதிரி வைக்கிறோம். ஸோ அதனால் டேஸ்ட் பார்க்கலாம். ஸோ உப்பு இருக்கா டெஸ்ட்டு பார்க்குறாரு மாஸ்டர். கரெக்டாக இருக்குங்களா? லைட்டாக போடணுமா? ஏதோ ஒன்று கசப்பு மாசம் சொல்லுங்க. ரொம்ப புளியும் போடுறாரு. கொடப்புளியா? கொடப்புளின்னு தெரியும், கேரளா. கேரளா டையில் கொடப்புளியா? ஸோ புளியும் போட்டாச்சு. இங்கே வச்சுருக்குறோம் ஃப்ரெஷ்ஷான தேங்காய். ஸோ அதுவும் போட்டுருவோம். இப்போ மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி போடுவோம். ஒரு 50 கிராம் இருக்கும். ரொம்ப பேஸ்ட் பண்ணிங்கன்னா சரியாக இருந்துடும். ரொம்ப பாருங்கள், தேங்காய் சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள். அரைச்சி போட்டாச்சு. இது 100 கிராம் வரும் போல் அது. ஸோ அதுதான் அது என்னென்னா லைட்டாக கசப்பு தன்மை இருந்தது. அது முருங்கைக்காவோட கசப்பு தன்மை. கமெண்டில் உங்களுக்கு தெரிஞ்சால் இதை பற்றி கொஞ்சம் எதனால கசப்பு தன்மைன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து லைட்டாக கசப்பு வந்து நம்ம தேங்காய் மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் தேங்காய் மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் கசப்பு தன்மை சரியாயிடும். அப்படிதானே மாஸ்டர்? அதுதான் மாஸ்டர் சொல்லிட்டாரு. ஸோ இப்போ உப்பு இருக்கா பார்க்குறாரு மாஸ்டர். ஓகேயா? அதான் நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு 10-15 நிமிஷம் குக் பண்ணி புளி கரெக்டாக வரையில். ஆமாம், புளியெல்லாம் போட்டுருவோம். ஸோ அதனால் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். தேங்காய் ஊற்றியாச்சு. ரொம்ப வெந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ரெடி ஆகிடுச்சு. வேறு லெவலாக இருக்குது. கொஞ்சம் மாடுங்க கஷ்டம். ஸோ பாருங்கள், நம்ம போட்டாச்சு. ஸோ மாஸ்டர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ நான் இன்னும் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வரேன் எப்படி இருக்குன்னு. ஸோ செவரொட்டி இருக்குது. ஸோ அந்த செவரொட்டியோட அந்த வாசத்தை பார்த்தாலே தெரியுது. ஸோ சாம்பார் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்கு. ரொம்ப வேறு லெவலாக இருக்குது. இது பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள். லைட்டாக கசப்புன்னு சொல்கிறாரு மாஸ்டர். அந்த கசப்பு தெரியல. இந்த கசப்பு வந்து உங்களுக்கு வந்து எல்லாம் தெரியுது. ஆனால் சாம்பாரோட டேஸ்ட் வருது. இது மாதிரி வச்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. ஆனால் நல்லா இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்களா, வேறு லெவலாக இருக்குது. ஸோ மிருங்காக்காய் மட்டும் கொஞ்சம் முத்தலாக போடாதீங்க. கொஞ்சம் இலசாக இருக்குது, பிஞ்சாக இருக்க மாதிரி போட்டுருங்க. நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். ஓகே நண்பா. ஸோ அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே நண்பா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.